தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த 27/6/2022 அன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலே இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே அரசின் அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தலையாய பணியினை செய்து கொண்டு வருவது தமிழ்நாடு வருவாய்த்துறை ஆகும். தேர்தல் முடிவுற்ற பிறகு புதிய ஆட்சி அமைந்த சூழ்நிலையிலே கடந்த ஆட்சியிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நீண்ட நெடிய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முன்னிறுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையிலே கடந்த 27/6 அன்று நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தின் அடிப்படையில் தீர்மானங்களை அரசு உயர்நிலை அலுவலர்களிடமும் அமைச்சர் பெருமக்களிடமும் கொண்டு சேர்த்து முறையிடலாம் என்று சொன்னால், இன்று இது தொடர்பாக எங்களது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் பெருமக்களை சந்திக்க இயலாத சூழ்நிலை உள்ளது என்பதை மிக வருத்தத்துடன் நாங்கள் இன்னைக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று போராடிய காலம் போய் எங்கள் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கவாது செய்யுங்கள் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசு ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வருவாய்த்துறை என்பது ஒரு காற்று வீசும் திசை காட்டும் கருவி போல மக்களுடன் ஒன்றி பிணைந்து பணி புரியக்கூடிய சேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு துறை. கடந்த ஆட்சியில் இதேதான் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் அந்த போராட்டங்களுக்கான தீர்வு எட்டப்படவில்லை. ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இன்றைக்கு தேர்தல் முடிந்து பல மாதங்களாகிவிட்டது. இன்றைய வரையிலே தேர்தலுக்கு செலவிடப்பட்ட செலவின தொகைகள் வட்டாட்சியர்களுக்கு வந்து சேரவில்லை. கடன் வாங்கி செலவு செய்த வட்டாட்சியர்கள் பெரும் நிதிச்சுமையில் ஆளாகியிருக்கிறார்கள். பேரிடர் மேலாண்மை துறையிலே கலைக்கப்பட்ட பணியிடங்கள் வழங்கப்படுவதில்லை. அவுட் சோர்சிங் என்ற முறையிலே அத்தியாவசிய பணிகள் அவுட் சோர்சிங் என்ற முறையிலே கொண்டு செல்லப்படுகிறது. இது மிகவும் தவறான முன்னுதாரணமாகும். நேற்றைய தினத்திலே இதே இடத்திலே ஒரு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினோம். எதற்கு என்று சொன்னால், இந்த காப்பீட்டு திட்டம், அரசு ஊழியர்களுக்கான காப்பீட்டு திட்டம், கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் இந்த காப்பீட்டு திட்டத்திலே எங்களிடம் மாதந்தோறும் சந்தா தொகை பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் சிகிச்சைக்கு என்று கொண்டு சென்றால் அந்த சிகிச்சையிலே எங்களுக்கு பெரிய அளவில் இழப்பீடு தொகை கிடைக்கப்பெறுவதில்லை. மருத்துவ செலவினத்துக்கு ஆகக்கூடிய தொகையிலே 20-30% தொகை கைக்கு கிடைத்தாலே பெரிய பாடாக உள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. எங்களிடம் கட்டாயமாக மாதம் NHIS என்ற முறையில் 300 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது. இன்றைய தினத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும், சேலம் மாவட்டத்திலே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தனியாக உங்களிடம் மாரடிக்க முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் தனியாக ஒரு காப்பீடு திட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த காப்பீடு திட்டத்திலே இதுவரை 30க்கும் மேற்பட்ட பயனாளிகள், எங்களது தோழர்கள், பாதிக்கப்பட்ட தோழர்கள் குடும்பத்திற்கு நாங்கள் இழப்பீடு தொகையினை, காப்பீட்டு தொகையினை வழங்கி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே அந்த தொகை, கையிருப்பு தொகையை நாங்கள் வைத்திருக்கோம். சாதாரணமாக ஒரு மாவட்டத்திலே 600 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எங்களால் இந்த அளவுக்கு செய்ய முடிகிறது. ஆனால் இவ்வளவு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்படக்கூடிய தொகை தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் ஆதாயம் அடைகின்றன தவிர ஊழியர்களுக்கு அந்த சிகிச்சைக்கான செலவினம் நாங்கள் அது கூடுதலாக ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில் என்ன செலவின தொகை கொடுக்குறாங்களோ அந்த செலவின தொகையை பெற்றுக்கொள்வதிலேயே இவ்வளவு கடினமான சூழ்நிலை உள்ளது. அதனால் அந்த காப்பீட்டு திட்டத்தினை தனியார் நிறுவனத்திடம் மாற்றி அரசே எடுத்து நடத்துங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது தான் இன்னைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே. பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கண்டிப்பாக நாங்கள் அதை முழுமனதாக வரவேற்பதில் எங்களுக்கு எந்தவித கடினமும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏன் இந்த போராட்டம் என்று ஒரு கேள்விகள் கேட்கலாம்.
1980 இருந்த மக்கள் தொகைக்கு அன்றைய தினத்திலே பணிபுரிந்த வருவாய்த்துறை ஊழியர்களின் எண்ணிக்கையில் பார்த்தா சரிபாதி கூட கிடையாது. மக்கள் தொகை 3-4 மடங்கு உயர்ந்து விட்டது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். மக்களுடைய கோரிக்கைகள், சேவைகளின் தேவைகள் அதிகரிக்க பல மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகரித்து விட்டது. ஆனால் ஊழியர்களின் எண்ணிக்கை 50% குறைந்து போச்சு. 1980 இருந்த ஊழியர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு சரிபாதியாக குறைந்து விட்டது. இன்னைக்கு எந்த அலுவலகத்தை பார்த்தீங்கன்னாலும் சாயங்காலம் 7 மணி 8 மணி அனைத்து வட்டார அலுவலகங்களும் திறந்துப்பட்டு தான் இருக்கும், வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆக அதிகபட்ச உழைப்பினை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பிற துறைகளுக்கும் வருவாய்த்துறை ஊழியர்களின் உழைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை தயவு செய்து இந்த அரசாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் எங்களுக்கு நியாயமான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அது மேம்படுத்தப்பட்ட ஊதியம் என்ற வார்த்தையை தவறாக இருக்கலாம். நியாயமான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட நான் பணிக்கு சேர்ந்த காலத்திலிருந்து போராடி வருகிறோம். 3000 அலுவலக உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்குது. அந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பித்தார்கள் என்று கேட்கிறோம். இதனால படித்த இளைஞர்கள், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இன்னைக்கு அதை பயன்பெறுவாங்க. அதே போல கருணை அடிப்படையிலான பணி நியமனம் பார்த்தீங்கன்னா கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக நமது துறையில, ஏன்னா இன்னைக்கு காவல்துறை நண்பர்களும் இருக்கிறாங்க, அதிகபட்சமான இறப்பினை சந்திக்கக்கூடிய துறைகள் எதுன்னு சொன்னா காவல்துறை, வருவாய்த்துறை தான். பணிக்காலத்திலேயே அதிகபட்ச மன அழுத்தத்துக்கு ஆளாகும் சூழ்நிலையில பணிக்காலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்டது வருவாய்த்துறை. ஆனால் கடந்த 5-6 ஆண்டு காலமாக எங்களிடையே உழைத்து பணிக்காலத்திலேயே இறந்துபட்ட எங்களது தோழர்களின் குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணமாக இந்த கருணை பணி நியமனத்தை பெற முடியவில்லை. அது கடந்த அரசு, திமுக அரசு 25% 5% குறைத்து விட்டது. அதை மீண்டும் உயர்த்தி தாருங்கள் என்று கோருகிறோம். ஆக எங்களது கோரிக்கை எப்படி காப்பீடு திட்டத்தை பற்றி சொன்னோம், அது மாதிரி தான் ஒவ்வொரு கோரிக்கையும் நியாயமான கோரிக்கைகள் தான். இது கடந்த அரசு ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு மாநில அளவில் மாநாட்டு நடத்தினோம், பொன்விழா மாநாடு. அதில் கலந்து கொண்ட அமைச்சர் பெருமக்கள் உங்களது கோரிக்கை அனைத்தும் நியாயமானது அப்படின்னு அமைச்சர் பேச்சுவார்த்தை அளவிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகள், ஆனால் நிறைவேற்றி தரப்படவில்லை. அதை தான் நாங்கள் இன்றைக்கும் இந்த போராட்டம் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அடுத்த கட்டமாக எங்களது இயக்கம் ஜனநாயக அடிப்படையிலான இயக்கம். மாநில செயற்குழு, மத்திய செயற்குழு கூடி முடிவெடுப்பார்கள். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கைகளை தொடர்வோம். நன்றி. நியாயமான கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி தீர்வு காண். ஊதியத்தினை, தனி ஊதியத்தினை வழங்கிட வேண்டும். தமிழக அரசு விடுமுறை நாட்கள் ஊதியத்தினை, தனி ஊதியத்தினை வழங்கிட வேண்டும். தமிழக அரசு விடுமுறை நாட்களில் ஆய்வு கூட்டம் நடத்துவதை, அரசு நிகழ்ச்சிகள் நடத்துவதை தமிழக அரசே வழங்கிட வேண்டும். பேரிடர் மேலாண்மை பிரிவிலே மீளவும் வழங்கிட வேண்டும். துணை வட்டாட்சியர் பணியிடத்தினை ஏற்படுத்திட வேண்டும். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், ஒன்றுபடுவோம், போராடுவோம். வழங்கிட வேண்டும். பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட வழங்கிட வேண்டும். தமிழக அரசே துணை வட்டாட்சியர் பணியிடத்தினை ஏற்படுத்திட வேண்டும்.